நல்ல தூக்கம். தூங்கிட்டே இருந்திருக்கேன். டைம் போனதே தெரில. எழுந்து பார்த்தா மணி 10. என் தம்பி "நீ இன்னும் சமைக்கலையா?" அப்படின்னு கேட்டான். சரி ஓகே சீக்கிரமாக போய் சமைச்சிருவோம். ஏன்னா அப்பா வர டைமுக்கு சமையல் இல்லை ரெடியாக இல்லைன்னா அப்பா சரியான திட்டுவார். அதனால நைட்டே அம்மா வந்துட்டு நான் கீரை ஆஞ்சி வைக்கிறேன், காலையில் கீரை கடைஞ்சிக்கோன்னு சொல்லிட்டாங்க. எனக்கும் கொஞ்சம் அந்த வேலை ஈஸியாகிடுச்சு. ஏன்னா அவங்க கீரை ஆஞ்சி வச்சதுனால. காலையில் எழுந்த உடனே நானும் சாப்பாட்டுக்கு உலலாம் வச்சுட்டு கீரையெல்லாம் வேக போட்டுட்டு அப்புறம் கீரைலாம் வெந்ததுக்கப்புறம் கீரையை கடைஞ்சிட்டு முட்டை வேக போட்டுட்டு அப்பளம் பொரிச்சிட்டேன். அப்படியே சைடில் வந்து பாத்திரம்லாம் வாஷ் பண்ணிட்டேன். வாஷ் பண்ணதுக்கப்புறம் அடுப்பெல்லாம் சுத்தமாக தொடச்சிட்டு என்ன செஞ்சேன்னு பார்த்தீங்கன்னா, சாதம் வடிச்சிட்டு கீரை கடைஞ்சிட்டு அப்பளம் பொரிச்சிட்டு முட்டை வேக வச்சுட்டு வாழைக்காய் பொரியல் மாதிரி பண்ணிட்டேன். அவ்வளோதான் இன்றைக்கான சமையல். அப்பாவும் வீட்டுக்கு வந்துட்டார். ஸோ அவருக்கும் சாப்பாடெல்லாம் கொடுத்துட்டு தம்பிக்கும் போட்டு கொடுத்துட்டேன். அவங்க எல்லாருமே சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் நானும் உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். சரியான பசி. ஓகே நாளைக்கு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா.